அந்த ட்ரக்ல சிவானி பாப்பாவும் நல்லாவே அசந்து தூங்கிடுறாங்க. அதே நேரத்துல அந்த கடத்தல்காரங்க 2 பேருமே நல்லாவே சரக்க போட்டு அவங்களுமே மட்டையாயிடுறாங்க. இன்னொரு பக்கம் மறுபடியுமே சிவானி பாப்பாவ கூட்டிட்டு வந்த அந்த ஈச்சருமே வந்து டைரக்ட்டா ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. அப்ப போனோனே அந்த டிரைவருமே அங்க இருக்கிற ஒரு மேடம்ட்ட, "இங்க பாருங்க மேடம், நான் வந்துட்டேன். இந்த மாரி வந்து பொருளெல்லாம் இறக்கி வச்சுட்டுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே அவங்களும், "சரிப்பா, அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் ரொம்பவே சேஃபா வீட்டுக்குள்ள இறக்கி வச்சிருங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாரி அந்த டிரைவருமே 2 லோட்மேன கூப்பிட்டு அந்த டோரையுமே ஓப்பன் பண்ணி பார்க்கறாங்க. பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. என்னன்னா அங்க 2 அடியாட்களும் இவங்க சரக்கு போட்டு படுத்திருக்காங்க. இத பார்த்தோன்னே ரொம்பவே கோவப்பட்டு, "மேடம், இவன் நீங்க யாருன்னே தெரியல. வண்டி மேல ஏறி சரக்கு போட்டு படுத்திருக்கானுங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாரி அந்த மேடமும் வந்து எட்டி பார்க்கறாங்க. சொல்லப்போனா அவங்க வேற யாரும் கிடையாது. எங்க பியூட்டி பார்லர் ஓனர் மேடம் தான். அவங்க புதுசா ஒரு வீடு ஒண்ணு அவங்களுக்காக கட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள மட்டும் தான் இந்த மாரி பாக்ஸ்ல வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. சொல்லப்போனா அந்த பொருள இறக்குறதுக்காக தான் இந்த வேனுமே வெளியூர்ல இருந்து வந்திருக்கும். அப்ப கரெக்ட்டா அவங்களுமே பார்த்துட்டு, "யார் இவங்க? முதல்ல இவங்கள அடிச்சு தொரத்துங்க. இந்த மாரி சம்மந்தமே இல்லாத ஆளெல்லாம் ஏத்திட்டு வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு இங்க டிரைவர்ட்ட சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டிரைவருமே, "இல்ல மேடம், நான் அவங்கள யாருன்னே கவனிக்கல. அவங்க எப்ப ஏறுனாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு" சொல்லிட்டு மேல ஏறி 2 பேருமே எழுப்புறாங்க. ஆனா 2 பேருமே ஃபுல் மட்டையா இருக்கிறதுனால போதையில கொஞ்சம் கொஞ்சமா உளர ஆரம்பிக்கிறாங்க. அது கவனிச்ச அந்த மேடமும், "இவனுங்க சரக்கு போட்டுருக்கானுங்க. முதல்ல அங்கிருந்து கீழ இறக்குங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நேரத்துல கரெக்ட்டா இந்த சவுண்ட் கேட்டு எந்திரிச்ச சிவானி பாப்பாவுமே, "யாரு நீங்க? இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற 2 பேருமே கேட்கறாங்க. அதே நேரத்துல அங்க இந்த பியூட்டி பார்லர் ஓனரும், "நீ யாரும்மா முதல்ல? இந்த வண்டியில நீ எப்படி ஏறுன?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "அது ஒண்ணும் இல்ல ஆன்ட்டி, இவங்க 2 பேர் தான் என்ன கடத்துனாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போதையில இருக்கும்போது இவங்க கடத்தல்காரங்க அப்படின்ற விஷயத்த அந்த மேடம்ட்டயும் சொல்லிடுறாங்க. இவங்களுக்கும் அந்த பொண்ணு பேசினத கேட்ட உடனே டக்குன்னு போதையெல்லாம் தெளிஞ்சிருது. சொல்லப்போனா ரொம்பவே பயத்துல அங்க புடிச்சிட்டு இருக்க 2 பேருமே தள்ளி விட்டுட்டு திபு திபுன்னு அங்க இருந்து இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா இங்க சிவானி பாப்பா தன்னை கடத்துனாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே ஏதோ நம்மள புடிச்சு போலீஸ்ல கொடுத்துருவாங்க அப்படின்ற பயத்துல அவங்களுமே அங்க இருந்து அடிச்சு புடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பியூட்டி பார்லர் ஓனர் மேடமும், ஒருவேளை இந்த பொண்ணு சொன்ன மாதிரி இவங்க தான் இந்த பொண்ணு கடத்திருப்பாங்க போல இருக்கு, அதனாலதான் அந்த பொண்ணு சொன்ன உடனே இவங்க பயந்து ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த பாப்பாவை கீழே இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவானி பாப்பாவையும் கீழே இறக்குறாங்க. அப்ப கரெக்டா உங்க வீடு எங்கம்மா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, எங்க வீடு இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிம்மா, இந்த மாதிரி நம்ம போறப்போ டைரக்டா எங்க பியூட்டி பார்லர் போயிட்டு உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியூட்டி பார்லர் ஓனருமே இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்க வேண்டாம், அவங்க தான் ஓடிட்டாங்கல்ல, இந்த பொண்ணு அவங்க வீட்டுல கொண்டு போய் நான் விட்டுறேன், நீங்க முத வேலையா என்ன பண்றீங்கன்னா இந்த பொருள் எல்லாம் உள்ள இறக்கி வைங்க, அவங்களோட பொருள் ஏதாவது மேல இருக்கான்னு வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க, மொத்தத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வந்து அந்த சிவானி பாப்பாவை கூட்டிட்டு டைரக்டா அங்க பியூட்டி பார்லரை பொறுத்து போயிட்டு இருக்காங்க. சொல்ல போனா பியூட்டி பார்லர் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போலாங்கிறதான் பிளானே. அப்ப போற வழியில அவங்களுக்கு தெரிஞ்ச லேடி போலீஸ்க்கும் கால் பண்ணி, இந்த மாதிரி சிவானின்ற பொண்ணு ஏதாவது காணாம போன மாதிரி கேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமாங்க, இன்னைக்கு காலையில தான் காணாம போன மாதிரி ஒரு கேஸ் ஒன்று பதிவாயிருக்கு அப்படிங்கிறது அவங்க மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே இவங்களுமே அந்த பொண்ணு கிடைச்சிட்டா, சொல்ல போனா அந்த பொண்ணு கடத்தின 2 பேருமே கரெக்டா எங்க வீட்டுக்கு பொருள் ஏத்திட்டு வந்த லாரியில தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்த்து நான் அந்த பொண்ணை காப்பாத்தினதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த லேடி போலீஸுமே, சரி நான் வந்து அந்த பொண்ணோட அட்ரஸ் வாங்கி தரேன், நீங்க கொண்டு போய் ஒப்படைச்சிடறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, நான் பண்ணிடுறேன், எனக்கு ஒன்றும் வேலைலாம் இல்லை, நான் ஃப்ரீ தான், பியூட்டி பார்லர் மட்டும் போயிட்டு நான் டேரக்டா கொண்டு போய் ஒப்படைச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒத்துக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க அந்த பியூட்டி பார்லர் ஓனரும் இங்க பியூட்டி பார்லர் போயிட்டு அங்க இருக்கிற பொண்ணுங்க கிட்ட என்னென்ன ஒர்க்லாம் இருக்கு, எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லும்போது எங்க சிவானி பாப்பாவும் அந்த காரை விட்டு இறங்கி அந்த பியூட்டி பார்லரை சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற பொண்ணுமே, இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட அந்த பியூட்டி பார்லர் ஓனரும், தெரியுமா, எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அது ஒண்ணும் இல்லை மேடம், நீங்க நம்ம கூட ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு மேக்கப் போட போனோம்ல நாங்க, அது மட்டும் நாங்க பொண்ணியோட சேர்ந்து போயிருந்தோம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஆமா பொண்ணியோட போயிருந்தீங்களா, ஆமா, அந்த வீடு தான் மேடம், அந்த வீட்டுல இந்த சின்ன பொண்ணை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓ, அப்பனா ஜெயலட்சுமியோட வீட்டு பொண்ணா இது? அப்ப இது இவ்வளவு நேரம் எனக்கு தெரியாது. சொல்லப்போனா இந்த பொண்ணு அட்ரஸ் சொல்றேன்னு சொல்லிச்சே தவிர அவங்க ஜெயலட்சுமி தான் அவங்களோட பாட்டி அப்படிங்கிற விஷயத்த சொல்லலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்ப கரெக்டா இதை கேட்ட சிவானி பாப்பாவும், அக்கா நீங்க நல்லா இருக்கீங்களா, நீங்க தான் எங்க அத்தை கூட வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யார் உங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, பொன்னியத்தை தான், தெரியும் தானே, உங்க கூட வந்தாங்கல்ல கிரீன் கலர் சாரி கட்டிட்டு, அவங்க தான் எங்க பொன்னியத்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட பியூட்டி பார்லர் ஓனரும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, என்னமா சொல்ற, பொன்னி உங்க அத்தையா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஆமா ஆண்டி, பொன்னி எங்க அத்தை தான், சொல்ல போனா எங்க மாமாவா அவங்க தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் அந்த பியூட்டி பார்லர் ஓனருக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அப்பனா பொன்னி வந்து ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, அவ எதுக்காக நம்ம கடையில வந்து வேலை செஞ்சான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. மறுபடியும் சிவானி பாப்பாட்ட ஒரு டவுட் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பியூட்டி பார்லர் ஓனரும் இந்த மாதிரி பொன்னியத்தை எங்க வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, என்ன ஆண்டி விளையாடுறீங்க, அவங்க பியூட்டி பார்லருக்கு தான் வேலைக்கு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க ஏன் வேலைக்கு வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, இல்ல இந்த மாதிரி வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி எங்க பொன்னியத்தை யாருமே வீட்டுல மதிக்க மாட்டாங்க, அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்களை எல்லாரும் கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க, அதனால பொன்னியத்தை யாருக்கிட்டயுமே சேர மாட்டாங்க, என்கிட்ட மட்டும் தான் சேருவாங்க, அவங்க எப்பவும் போல இங்க வேலைக்கு வந்துட்டு
என்னதான் பத்திரமா பாத்துக்கோங்க. இப்ப கூட அவங்க கூட இருக்கும்போது தான் என்ன ஒருத்தர் கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னே தான் அந்த பியூட்டி பார்லர் ஓனருக்கும் புரிய வருது. பொன்னியுமே உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடு ரோட்ல சக்தியோட சேர்ந்து தேடிட்டு இருந்த விஷயத்தை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. அப்பனா நம்ம பொன்னியை தப்பா நினைச்சிட்டோம். அப்ப உண்மையை சொல்ல போனா பொன்னி வந்து இந்த மாதிரி குழந்தைய தேடுறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. கண்டிப்பா பொன்னிக்கு இந்த பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா அப்படின்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பியூட்டி பார்லர் ஓனர் மேடம் பொன்னிக்கு கால் பண்றாங்க. பொன்னியுமே அந்த கால் அட்டன் பண்றாங்க. அடுத்த செகண்டே இந்த பக்கம் அந்த பியூட்டி பார்லர் மேடம், இங்க பாருமா, நீ தேடிக்கிட்டு இருக்க சிவானி பாப்பா எங்க கடையில தான் இருக்கா. இப்பதான் நாங்க அவளை கண்டுபிடிச்சோம். நீ முதல்ல கடைக்கு வா அப்படின்னு சொல்லி பொன்னியை கூப்பிடுறாங்க. பொன்னியுமே இந்த விஷயத்த சக்திட்ட சொல்லிட்டு ரொம்பவே வேகமா அந்த கடைக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க.